ஒரு இந்தியன் பிராண்டட் வாட்ச் உருவாக்கப்பட்ட கஷ்டமா 6 பேருனுடைய உழைப்பு வச்சுதான் நம்ம வந்து டைட்டன் வாட்சே கட்டிட்டு இருக்கோமா? ஆமா. வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேட் இன் இந்தியா எ டைட்டன் ஸ்டோரி முழுக்க முழுக்க வந்து 6 எபிசோடா கொடுத்துருக்காங்க. அதாவது டைட்டன் வாட்ச் உருவானதுக்கான காரணத்தை தான் இந்த வெப் சீரிஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் என்ன சொல்றது, நம்ம ஒரு லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸா வந்து மேட் இன் இந்தியா டைட்டன் ஸ்டோரி. இந்த வெப் சீரிஸ் ரொம்பவும் நல்லா பிடிக்கும். இந்த 6 எபிசோட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, டாடா வந்து கால் வச்ச இடம் போல ஏன் சக்சஸ் ஆச்சுன்றதுக்கான ஒரே காரணம் வந்து ஹார்ட் ஒர்க் பிளஸ் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் சொல்லணும். அவங்களுடைய பிரெயினுக்கு ஏற்ற பிரைன் ஒர்க், அதாவது பிரெயின் பவரை வச்சு எதை நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாட்டாவுக்கு ஒரு அப்ரோச் பண்றது தான் தேசாய்ன்றவங்க வந்து முடியாத விஷயத்தை தான் நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றவன் டாட்டாவில இருந்து வெளியேறி மறுபடியும் டாட்டாவிலே வந்து ஜாயின் பண்ணி எனக்கு ஏதாவது ஜாப் கொடுங்க, எனக்கு நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் போது நியூஸ் பேப்பர் கம்பெனி ஏன் நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு போய் கண்டுபிடிக்க சொல்றாரு டாடா. அதுல கண்டுபிடிக்க போகும்போது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்துதான் நம்ம வந்து பெரிய லாஸ் ஆயிருக்கும்னு சொல்லி கேட்கும் போது அந்த நியூஸ் கொடுத்தது யார் அவனை பிடிக்கும் போது நான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அதாவது வாட்ச் ஸ்மக்லிங். கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும். இந்தியாவோட பிராண்டட் வாட்ச் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வாட்சஸ் எல்லாம் லோ பிரைஸ்ல வாங்கி இங்க வந்து ஹை பிரைஸ்ல சேல் பண்றதுதான் பெரிய விஷயம் சொல்லும் போது நம்ம ஏன் வந்து ரிமோட் மூலியமா செல் மூலியமா யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் வாட்சை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி தேசாய் டீம் வந்து இந்த வாட்சை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வாட்சுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஐடியாஸுக்கு 1 இயர், அதுக்கு அடுத்தது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ்க்கும் 1 இயர், அது மார்க்கெட்டிங்க்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது நம்மளுடைய கைக்கு வர வேண்டிய எடுத்துட்டு வரதுக்குள்ள தேசாய் பட்ட டீம் பட்ட கஷ்டம் இப்போ வரைக்குமே அளவைக்கிற ஒரு விஷயம் தான் சொல்லணும். ரொம்பவும் சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. லாஸ்டா வந்து டைட்டன் வாட்ச் எல்லாருக்கும் போகுது. அதாவது சாதாரண மக்கள்ல இருந்து பணக்கார வரைக்கும் கட்டக்கூடிய ஒரு டைட்டன் வாட்சை வந்து நம்மளுடைய தேசாய் டீம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் டைட்டன் உருவான ஸ்டோரி. டைட்டன் அதாவது 1970 ஸ்டார்ட் ஆகி 80 ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆனா தேசாய்க்கு கொடுத்த இயர்ஸ் வந்து 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் ஆகி ப்ராப்பரா வந்து நமக்கு டைட்டன் வாட்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த 6 எபிசோடு வந்து ஒரு மோட்டிவேஷன் வெப் சீரிஸா தான் இருக்குது. நீங்க சொல்லுங்க, இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது.